Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா 7 நாள் 7 விதமான பிரேக்ஃபாஸ்ட், அதுவும் சட்டுன்னு செய்யக்கூடிய ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி லெமன் சேவை அல்லது ராகி லெமன் சேமியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 கப் தண்ணி எடுத்துருக்கேன், அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் ராகி சேமியா அல்லது ராகி சேவை ரெடிமேட் சேவை கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கணும். ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. 3 நிமிஷம் ஆகிட்டு இப்போ இதை வடித்து எடுத்து வச்சிடலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவலை எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு இட்லி தட்டில் நம்ம பருத்திக்க போகிறோம். துணி போட்டு தான் பருத்தணும்னு அவசியம் இல்லைங்க, இது ஒட்டாது. மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் தூவிக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் துருவலோடு தூவி நம்ம வேக வச்சோன்னா ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி தூவிட்டு வேக வச்சுக்கலாம். நார்மலாக இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். வெந்ததும் கொஞ்சம் சூடு தண்ணியை எடுத்து வச்சுட்டு தாளிச்சிடலாம். எண்ணெயில் கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்த பருப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கணும். எதுக்காக அப்படின்னா அந்த மஞ்சளோட பச்சை வாடை போகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கிறோம். இதில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ராகி சேமியாவை போட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழமும் பிழிஞ்சிக்க போகிறோம். உப்பு நம்ம தேவைக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு சூடாக பரிமாறினீங்க அப்படின்னா அந்த தேங்காய் வாசமும் லெமன் வாசமும் சேர்ந்து சூப்பராக இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. சட்டுன்னு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். நார்மலாக கோதுமை ரவையெல்லாம் சாப்பிட்றதுக்கு பசங்க கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு மோர் கறியோடு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் ஒரு 3 குழிக்கரண்டிக்கு தயிர் எடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு அரை கப் மோர் எடுத்துக்கலாம். இதில் அரை டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். இதில் நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி கலந்து வச்சுக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். எண்ணெயில் கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்க போகிறோம். இந்த மோர் கறிக்கு பார்த்திங்கன்னா தேங்காய்லாம் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. தேங்காய், அரிசி ஊற வச்சு சேர்க்குறது இது எதுவுமே தேவையில்லை. கடுகு பொரிஞ்சாக்கில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மோரை சேர்த்துட்டு மோர் லேசாக நுர கட்டுனா போதும். அதில் நம்ம கொஞ்சமாக மல்லி இலை தூவி அணைச்சிடணும். இப்போ கோதுமை ரவை நம்ம எப்படி கிண்டுறதுன்னு பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை நல்ல வறுப்பட்டாக்கில் நம்ம கடுகு, உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்க்குறதுனால நம்ம காஞ்ச மிளகாவோட நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கி வரட்டும். 1 கப் கோதுமை ரவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி கணக்கு. கோதுமை ரவையை நம்ம வறுக்கணும்னு அவசியம் இல்லை. உடச்ச கோதுமை வறுக்க வேண்டியது இல்லைங்க. ஆனால் தண்ணி மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கொதிச்சாக்கில் கோதுமை ரவையை சேர்த்துடலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு குறைஞ்ச தீயில் ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. கோதுமை ரவை நல்லா வெந்து வந்துடும். இதை கிளறி விட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தா போதும். இதில் காய்கறிகள்லாம் எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. இந்த சூடான கோதுமை ரவையோடு நீங்கள் மோர்கறி சேர்த்து பரிமாறி பாருங்கள், அட்டகாசமாக இருக்குங்க. பசங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க. அரிசி மாவு வச்சு செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். எண்ணெயில் அரை டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தப்பருப்பு சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் 3 எடுத்து ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை 2 இனுக்கு கிள்ளி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். கடையில் உள்ள ரெடிமேட் அரிசி மாவு எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம வீட்டில் திரிச்சு வச்சுருந்த அரிசி மாவுனாலும் சரி. அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தாக்கில் அடுப்பை அணைச்சிடணும். அடுப்பை அணைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கட்டிலாம் தட்டாதுங்க. அரிசி மாவு நல்லா ஒன்று போல் சேர்ந்து வந்துடும். அடுப்பை அணைச்ச பிறகு நீங்கள் அரிசி மாவு சேர்த்து கலந்து கொடுங்க. இந்த மாதிரி ஒன்று போல் சேர்ந்து வந்த பிறகு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் நம்மளுடைய விருப்பம் தான், நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கை பொறுக்கிற சூடு வரணும்.
கை பொறுக்கிற சூடு வந்தாக்கில் நம்ம தேவைப்படுற சைஸில் உருட்டிக்கலாம். சின்னதாகவோ பெருசாகவோ உருட்டிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கொதிக்கிற வெந்நீரில் சேர்த்துருக்கிறதுனால மாவு பதமாக வெந்துட்டுருக்கோம். இதை இட்லி பாத்திரத்தில் ஒரு 7 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம். இது நல்ல கார சட்னியோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ராகி புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ராகி புட்டு மாவு தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். மாவோட எல்லா பக்கமும் தண்ணி படுற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு அழுத்தி விட்டுக்கணும் மாவை. இப்படி அழுத்தி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. இப்படி வைக்கிறதுனால மாவு நல்லா உங்களுக்கு புட்டு சாஃப்டாக கிடைக்கும். திருப்பி 5 நிமிஷம் கழித்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கப்பு மாடலில் இருக்கிற குழலில் தான் பண்ண போகிறேன். அடியில் அச்சு போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க புட்டு மாவு போட்டுக்கலாம். நீங்கள் ரெடிமேட் புட்டு மாவுக்கு பதிலாக நம்ம வீட்டில் திரிச்ச ராகி மாவு இருந்தால் அதை கூட நல்ல வாசம் வர்ற மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி செய்யலாம். மேலேயுமே கொஞ்சம் தேங்காய் துருவல் வச்சுக்கலாம். இந்த புட்டுக்குழல் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் வச்சு வேக வைக்கிற மாடல் தான். ஒரு சின்ன ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். குக்கர் மூடிக்கு கேஸ்கெட் போட்டுக்கோங்க. விசில் மட்டும் போட வேண்டாம். ஸ்டீம் வர ஆரம்பித்தாக்கில் அந்த விசில் வர்ற இடத்துல விசிலுக்கு பதிலாக நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த புட்டு மேக்கர், சின்ன புட்டு மேக்கரை அதில் மாட்டி விட்டுறணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 30 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு புட்டு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி சின்ன கப்பில் செய்கிறதுனால நம்ம தேவைக்கு தகுந்தாப்பில் நம்ம பரிமாறிக்கலாம். இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம சீனி போட்டு பரிமாறுவோம், பால் போட்டு பரிமாறுவோம். அதுக்கு பதிலாக நேந்திரம்பழம் ரோஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நேந்திரம்பழத்தை ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் சீனி அல்லது நாட்டு சக்கரை தூவிட்டு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இதை அந்த புட்டோடு சேர்த்து பரிமாறி புட்டோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சீனி போடாமல் இந்த மாதிரி பழத்தை கூட 2 பீஸ் வச்சு சாப்பிட்லாம். சேமியா உப்புமா பொதுவாக பிள்ளைங்களுக்குலாம் பிடிக்காது. ஆனால் நிறைய காய்கறிகள் போட்டு நம்ம சேமியா பாத் மாதிரி அதுவும் உதிரி உதிரியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக சாப்பிடுவாங்கங்க. எண்ணெயில் கடுகுளுந்த பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். 1 வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் 3 பச்சை மிளகாய், வெங்காயம் பெரிய சைஸாக இருந்ததுனால 1 போட்டிருக்கேன். 2 சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. 1 பீஸ் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். தக்காளி நிறைய சேர்க்கக்கூடாது இதுக்கு. இதை லேசாக வதக்கி விட்டுடலாம். இப்போ நீங்கள் விருப்பப்பட்ட காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். காய்கறிகள் ஓரளவு வதங்கி வரட்டும். சேமியா எடுத்து வச்சுருக்கேன். இது வறுத்த சேமியா தான். அளவு பார்த்தீங்கன்னா 1 பங்கு சேமியாவுக்கு 1 பங்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் பாக்கெட் அளவு வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 200 கிராம் பாக்கெட்டாக இருந்ததுன்னா நீங்கள் 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி நிறைய சேர்க்க வேண்டாம். உப்பு ஆல்ரெடி நம்ம சேர்த்துட்டோம். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு கொதித்து வரட்டும். இப்போ நம்ம சேமியா சேர்த்துடலாம். சேமியா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தாலே போதுங்க, உதிரி உதிரியாக கிடச்சிரும். பொதுவாக சேமியா உப்புமாவில் சேமியா குழையிறதுனால தான் பசங்க சாப்பிட மாட்டேங்காங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்களேன், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் தேங்காய் துருவல் தூவிக்கலாம், இல்லது லெமன் பிழிஞ்சு அந்த சேவை மாதிரி கூட கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மடக்கு சப்பாத்தியோ புல்காவோ இல்லது நம்ம ட்ரை ரொட்டியோ எதுவாக இருந்தாலும் சூப்பர் காம்பினேஷனாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இது. கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கிறோம் ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம். நம்ம பார்த்துட்ருக்க எல்லா ரெசிபிக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் எண்ணெய் தேவைப்படும், நிறைய எண்ணெய் தேவைப்படாது. எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட தாளிப்பு உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பாவு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பாம்பே சட்னி தான் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு 2 கப் தண்ணி தேவைப்படும். முதல்ல உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். முதல்லையே எல்லா தண்ணியும் சேர்த்துட்டா கொஞ்சம் கட்டி தட்டிடும். கட்டி இல்லாமல் முதல்ல கரைச்சி விட்டுட்டு மீதி தண்ணியை சேர்த்துக்கலாம்.
இப்போ மீதி இருக்க தண்ணியை சேர்த்து கலந்து வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவுக்கு 2 கப் தண்ணியா அப்படின்னா ஆமாங்க, இது சீக்கிரமாக கட்டியாயிடும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா தான் மாவு வெந்து கிடைக்கும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும், ரொம்ப பொன்முறுவலாக வதங்கக்கூடாது. ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு கரைசலை சேர்த்துடணும். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் இஞ்சி துருவி சேர்த்துக்கலாம், இல்லை பச்சை மிளகாவை தட்டி கூட சேர்த்துக்கலாம். இதை குறைஞ்ச தீயிலே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து உங்களுக்கு கட்டியாயிடும். ரொம்ப கட்டியாக விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி தளத்தலன்னு இருக்கையிலேயே அணைச்சிடலாம். இது எல்லா விதமான ரொட்டிக்கும் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நான் மடக்கு சப்பாத்தி தான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி இதோட ரெசிபி நம்ம சேனலில் நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லெமன் அவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கப் அளவுக்கு வெள்ளை அவல், லேஸ் அவல் எடுத்திருக்கேன். இதில் 1/4 கப் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசிறி விட்டுக்கணும். அந்த அவலில் எல்லா பக்கமும் ஈரப்பதம் படுற மாதிரி நம்ம பிசிறிக்கணும். இது லேஸ் வகை அப்படிங்கிறதுனால தண்ணியில் ஊற வைக்க வேண்டியதில்லை. நீங்கள் கொஞ்சம் கனத்த அவலாக எடுத்துருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். ஏன்னா இதில் நான் வேர்க்கடலை சேர்க்க போகிறேன். வேர்க்கடலை சேர்க்கறதுனால எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுருக்கேன். வேர்க்கடலை வறுப்பட்டாக்கில் நம்ம கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, காரத்துக்கு காஞ்ச மிளகாய் இல்லை பச்சை மிளகாய் உங்களுக்கு எது வேணுமோ சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஒரு அரை வெங்காயம், இதுக்கு வெங்காயம் நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் வெங்காயம் தேவைப்படும். ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் இந்தளவு வதங்கின பிறகு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துக்க போகிறோம். மஞ்சள் பொடியோட பச்சை வாடை போகணுங்கிறதுக்காக தான் நம்ம தண்ணியில் சேர்த்துக்கிறோம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அவலை இதோடு சேர்த்துடலாம். நம்ம பதமாக தண்ணி சேர்த்துருந்ததுனால நல்ல ஈரப்பதமாக இருக்கும். இதை அப்படியே இதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம சேர்த்துருந்த உப்பு இந்த அவலுக்கு போதுமானதாக இருக்கும். இதில் இப்போ ஒரு அரை மூடி எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்டுக்க போகிறோம். எலுமிச்சைப்பழத்துக்கு பதிலாக நீங்கள் தண்ணிக்கு பதிலாக புளி தண்ணியில் ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாம். புளி தண்ணியில் ஊற வைக்கிறதா இருந்தால் நம்ம லெமனே சேர்க்க வேண்டியதில்லை. புளி அவல் மாதிரி இருக்கும், அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மேலே தெளிச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சாலே போதும், அவல் ரெடி ஆகிடும். இது சட்டுன்னு செஞ்சிடலாம். பசங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்குங்க. பாருங்கள், அவல் ரெடி ஆகிட்டு இதில் மேலே கொஞ்சமாக கேரட் துருவல் தூவி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்து இந்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ரிலாக்ஸ் ரெசிபிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.